கேட்டு வந்து அவர் தம்மை வாதியாவினை மறுமைக்கு மிம்மைக்கு வருத்தம் வந்தடையாதே. சிவனே 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 கரத்தினில் சங்கை ஏந்துவதே மங்களம். மங்களமான வாழ்வு பெறுவதற்கும் மகேஸ்வரனுடைய அருளை மண்ணுலகத்தில் பிறந்து மாபெரும் மன்னவன் என்றும் மணாளன் என்றும் பெயர் பெறவும் கரத்தினில் சங்கை கொடுக்கப்படுகிறது. அஷ்டலட்சுமி ஒரு லட்சுமி அன்னலட்சுமி எழுந்தருளச் செய்யப்படுகிறது. இறுதி வரைக்கும் உறுதியாக அன்னத்துக்கு பஞ்சகம் இல்லாமல் வருவோரை ஆதரிக்கின்ற அறிவும் வந்தோரை உணவு கொடுக்கின்ற உறவின் முறையும் பெருகுவதற்கும் அதற்கு இறைவன் ஊதியம் கொடுப்பதற்கும் உயர்வு நிலை அடைந்த நிலை திருமண நிலை. திருமணம் செய்யாமல் இறைவன் திருவடி பேர் அடைய முடியாது. என்னதான் பெரிய ஞானியாக இருந்தாலும் பெண்ணை கரம் பிடித்தாதான் கடவுள் அருளை கிடைக்கும். பெண்ணை கரம் பிடிக்கவில்லை என்றால் கடவுள் அருள் கிடைக்கவே கிடைக்காது என்பது சின்னமாக இந்த தருணத்தில் அனைவரும் தெரிய வேண்டும். திருமணம் ஆகாமல் வாழ்ந்து விடலாம், சோம்பேறியாக திருந்தி விடலாம் என்றால் அது சோத்துக்கே திண்டாடக்கூடிய செயலே தானே தவிர சொந்தம் எங்க வரும்பா? போட்டோகிராஃபர் சொந்தம் எங்க வரும்? சொந்தம் எங்க வரும்? சொந்தம் பெண்ணில வரும். கல்யாணம் பண்ணாதான் சொந்தம் பெருகும். கல்யாணம் பண்ணா சொந்தம் பெருகாது. இல்லைனாக்கா கட்டையில போனோம்னா தான் போகணும். புரியுதா? இவர் கட்டையில போறவரா கடல் கிட்ட போறவராப்பா? கடவுள்கிட்ட போறோம். கட்டையில போறோம். கடவுள்கிட்ட போறது ஆவிங்களா? இன்னொரு நல்ல வார்த்தையை சொல்லிக்கிட்ட ஜோக் அடிக்கிறீங்க. கடவுள் நடந்து செல்வார். போட்டோகிராஃபர் நெத்தி ரொம்ப நேரம் டிவி வச்சு நிற்க முடியலையோ. சொந்தம் எங்க வரும்? சொர்க்கம் எங்க வரும்? மண்ணுல வரும். அதை வருது பாரு பிள்ளைங்களாவா. உன் பேருடா? ஓகே. இந்த மாரி வரணும் சொந்தம். எப்படி வரணும்? ஆமாம், சொர்க்கமும் சொந்தமும் மண்ணில் வரணும், பெண்ணில் வரணும். அதனால் நல்ல சொந்தங்களாக வாழ வேண்டும் என்று சொர்க்கங்களில் இடம் பிடிக்க வேண்டும் என்று அன்னம் தானம் செய்யப்படுகிறது. அன்னலட்சுமியாக அன்னம் பாலிக்கும் பாடர் பேரு ஞான சம்பந்தம். கல்யாணம் தெரியாத சம்பந்தம் பாட்டு தானே வாங்குறீங்க, சிரிக்க மாட்டேங்கிறீங்க. பாடுவார் பசி தீர்ப்பார் பரவுவார் பிணிகளை உப்பிட்டரே உயிர் உள்ளவரே மறவாதே என்று சொல்வார்கள். கடல் நீரில் இருக்கின்ற உப்பு கண்ணுக்கு புலப்படாது. அதே மாதிரி வாழ்க்கையில் இருக்கின்ற இன்ப துன்பங்கள் யாருக்கும் புலப்படாது. இன்பங்களை பெருக்கிக் கொள்ள வேண்டும், துன்பங்களை உப்பு கரைப்பது போல் கரைத்துக் கொள்ள வேண்டும். இறுதி வரைக்கும் உறுதியாக இருவரும் இணைந்து பிணைந்து வாழ்ந்திடவும் இமயம் போல் உயர்ந்திருக்கின்ற வாழ்க்கை சற்று சரிந்திடாமல் சமநிலையாக வாழ்ந்திட வேண்டும் என்று சொல்லி எப்படி இணையாக செல்ல வேண்டுமோ யமபயம் போய்க்கிடும். சொல்லு, யமபயம் போய்க்கிடும். யாரும் வாய் தந்து சொல்ல மாட்டீங்களா? யமபயம் போய்க்கிடும், சிவமயம். ஆதலால் உப்பு கரைவது போல் உள்வினை கரைந்து விட வேண்டும். ஒன்று இருந்து நினைமீன்கள் தமக்கு ஊனமில்லை கன்றிய காலனை காலால் கடிந்தான் அடியவருக்காக. அங்க பார்த்து கேமராமேன் கேமரா எடுக்காது.
இந்த படம் பருத்தி வீரன் பாத்தியா? நாயனை வச்சுட்டு நாயனக்கார என்ன வச்சுன்னுக்கிறா? நாயனத்தை நீ உயிரே இல்லை, நான் வச்சு வாயில ஒரு மாதிரி பண்ணுறேன். திருச்சினா சிவனே பால் கொடுப்பா. பொண்ணு மாப்பிள்ளை பால் பழம் கொடுத்துட்டீங்களா? அப்ப நாங்க கொடுத்து வேஸ்டா? சொல்லு பால் தானம். எல்லாரும் சொல்ல பால் தானம் பகைமை நீக்கும், அன்னதானம் ஆண்டவன் அருளை தரும், ஆடை தானம் அலைபாயும் வாழ்வை அமைதிப்படுத்தும், தண்ணீர் தானம் தலை நிமிர்ந்து நிறுத்தும், பிள்ளை தானம் பித்ரு கடனை தீர்க்கும். இந்த பாலுக்கு பாலகன் வேண்டிய எழுதப்பட்டது. ஆளிக்கும் இடமாக பாலித்து நட்டம் பயில வல்லாண்டுக்கு பல்லாண்டு போது